கேட்டதில் பிடித்தது. மகாபாரதத்தில் ஒரு சிறு பகுதி. கிருஷ்ணரும் பலராமனும் காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், பலராமா, நான் தூங்குறேன், நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு, அப்புறம் நீ தூங்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் தூங்க ஆரம்பிச்சிடுவார். பலராமன் பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அப்போ ஒரு அரக்கன் வந்து பலராமன்கிட்ட கேட்பார், இது எங்கள் ஏரியா, நீ இங்கே வந்து என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பலசாலியான பலராமனே அவரை பார்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயந்துடுவார். உடனே அந்த அரக்கன் விஸ்வரூபம் எடுத்து பெருசாகிடுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று திரும்பவும் அதே அரக்கன் வந்து, நீ இன்னும் போகலையா அப்படின்னு கேட்டதும் பலராமன் பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு விழிப்பார். அப்போ உடனே அந்த அரக்கன் திரும்பியும் விஸ்வரூபம் எடுத்து பெருசாகிடுவார். இன்னும் சிறிது நேரம் சென்று திரும்பி அந்த அரக்கன் வந்து, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்பார். ரொம்ப பயந்து அந்த அரக்கன் விஸ்வரூபம் எடுத்தது இவர் மயங்கி விழுந்துருவார். கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவார். இவர் கத்துறதை பார்த்துட்டு கிருஷ்ணர் ஏந்திரிச்சுப்பார். ஒரு சுபமயம், நம்மளுடைய டேன் முடிஞ்சிட்டு போல இருக்கு, அதனால தான் இவன் கத்திட்டு அவன் படுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கண் விழித்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ திரும்பி அந்த அரக்கன் வந்துவார். திரும்பி அதே பலராமன்கிட்ட கேட்ட கேள்வியே கேட்பார், எங்கள் ஏரியாவில் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிருஷ்ணர் அதை கேட்க நீ யார் அப்படிம்பாரு. அந்த விஸ்வரூபம் எடுத்த அரக்கன் கொஞ்சம் சிந்தாயிடுவார். கொஞ்ச நேரம் சென்று திரும்பவும் அந்த அரக்கன், நீ இன்னும் போக மாட்டியா அப்படின்னு கேட்பார். அப்போ அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அரக்கன் சிறிதாகிடுவார். அந்த அரக்கன் திரும்பியும் வந்து, நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கோபமாக கேட்பார். இவர், நீ கேட்காத அப்படின்ட்டு கோபமாக சொன்னதும் அந்த அரக்கன் குட்டியாக பொம்மை ஆயிடுவார். அதை எடுத்து பிடிச்சி அவர் கிருஷ்ணன் சட்டை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பார். அப்படிங்கிறது கதை. இது உண்மையாக நடந்த கதையா இல்லை உருவகப்படுத்தின கதையா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுது நாம் அதை பயந்துட்டு பயப்பட அந்த பெரிய விஸ்வரூபமாக நம்மளுக்கு அது பிரச்சனை பெருசாக தெரிஞ்சு நம்மளை அழிச்சிட்டோம். ஆனால் ஒரு பெரிய விஸ்வரூபமான பிரச்சனையை கூட இது ஒன்றுமே இல்லை, இது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது கண்ணுக்கு நம்மளுக்கு தூசி மாதிரி தான் அந்த பிரச்சனை போயிடும் அப்படிங்கிறது தான். அப்போ நாம் எப்பொழுதுமே பிரச்சனைகளை பயப்படாமல் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அது நம்மளை விட்டு தூசி மாதிரி விலகிடும் அப்படிங்கிறத தான் இந்த கதை சொல்லுது. நாம் பிரச்சனையை பெருசாக்காமல் சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. நன்றி, வணக்கம்.